அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்காக 4 பூண்டு பற்களை வச்சு ஒரு பரிகாரம் காலையில் போட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்து செய்யுங்க. ஒரே இரவுலேயே உங்களுடைய பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்குண்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடியோவை நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். மேலும் ஆனி மாதத்தின் தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது, எந்த பரிகாரம் செஞ்சால் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும், பணம் சேரும் என்பது குறித்தும் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்கையும் நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து பலனடையுங்க. சரி, இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய தேவைன்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா பணம் தான். பண கஷ்டம் இல்லாத ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வாங்க. ஆனால் பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா கைக்கும் வாய்க்குமே சரியாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னதான் கை நிறையா பணம் சம்பாதிச்சாலும் அதை வச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு அமைய மாட்டேங்குது, வந்த சுவடே தெரியாமல் சீக்கிரமாக செலவாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமுக்கு நாங்கள் கேட்குற இடத்துல எங்களுக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பண வரவில் தடை வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல் பணம் சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நான் எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பண ரீதியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்வதற்கும், தினந்தோறும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருப்பதற்கும், வாழ்க்கையில் பணத்தடை நீங்குவதற்கும், கை நிறைய பணம் சேருவதற்கும், கடன் பிரச்சனை தீர்வதற்கும் இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஜையும் இல்லாத, வழிபாடு இல்லாத முறை தாங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பூஜைகளோடு இருக்கிற முறையும் சொல்லுவேன், இதுபோல் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்விட்ச் வேர்டும் சொல்லுவேன். பூஜை முறைகளை காட்டிலும் இந்த ஸ்விட்ச் வேர்டும் ஏஞ்சல் நம்பரும் சீக்கிரமாகவே எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது, உடனடியாகவே நல்ல பலன் கிடைக்குதுன்ட்டு நிறைய சகோதரிகள் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு எந்த ஒரு மெனக்கட வேண்டிய அவசியமுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். மேலும் இதுக்கு பீரியட்ஸ் டைமு, அசைவம் சாப்பிட்றது, பிறப்பிறப்பு தீட்டு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறதுனால எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக செய்ய முடியுது. அதே சமயத்தில் நம்பிக்கையோட நிறைய பேர் செய்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு பலன் கிடைக்குது. அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு ஏஞ்சல் நம்பர் தான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் நான் சொல்கிற முறையில் எல்லாம் பயன்படுத்தலாம். நான் நிறைய முறைகள் சொல்கிறேன், உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. இது செய்யறதுக்கு எந்த ஒரு நேரங்காலமுமே பார்க்க தேவையில்லை. மேலும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து தான் செய்யணும்ட்டு அவசியமும் கிடையாது. இப்போ ஆஃபீஸ்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்கும் போது எப்படி வேணாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதை செய்யறதுக்கு நம்ம இந்த பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று அவசியமாக வச்சுருக்கணும். அது ஒன்று தான் நமக்கு தேவைப்படுது. இது செய்யும்போது அமைதியான சூழ்நிலையில் உட்காந்துக்கோங்க. யார் கூடயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்காதீங்க. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எத்தனை கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளையெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம நினச்சி குழப்பிட்டு இருக்கக்கூடாது. மனம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதனால் தண்ணீர் குடிக்கிறதுனா குடிச்சிக்கோங்க. நல்ல ஆழமாக மூச்சு இழுத்து விடுங்க. இதன் மூலமாக உங்களுடைய மனம் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை உணரும். அதன் பிறகு ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. எந்த கோடுகளும் இல்லாத ஒரு பியூரான ஒயிட் ஷீட்டை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சதுர வடிவில், அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இது மாதிரி பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு ஏஞ்சல் நம்பர் சொல்லும்போது நான் என்ன கலர் பயன்படுத்த சொல்கிறேனோ அதே கலரையே பயன்படுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட க்ரீன் கலரில் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது க்ரீன் கலர் பேனா நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் கூட செய்யலாம். ஏன்னா இதுக்கு இந்த கிழமையில தான் செய்யணும், இந்த டேட்டில் தான் செய்யணும், இந்த டைமில் தான் செய்யணுன்ட்டு எந்த ரூல்ஸுமே இல்லை. எப்போ உங்களுக்கு க்ரீன் கலரில் பேனா கிடைக்குதோ அப்போ நீங்கள் இதை செய்யுங்க. இப்போ ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க. எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வட்டம் நம்ம போட்டுக்கணும். அது எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நல்ல கம்ப்ளீட் வட்டமாக நீங்கள் போட்டுக்கணும். சர்க்கிள் போட்டுக்கணும். இதுக்கு நீங்கள் காம்பஸ், மூடி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை வரைஞ்சிக்கோங்க. அதன் பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பரையும் சுவிட்ச் வேர்டையும் இதுக்குள்ளே நீங்கள் எழுதணும். எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுறது இன்னும் அற்புதமான பலனை கொடுக்கும். சரி, முதல்ல ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுறேன்.
1176. இது குறித்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த பிரபஞ்சத்தினுடைய வெரி வெரி பவர்ஃபுல் நம்பர்னு பார்க்கும்போது இந்த நம்பர் தான். அதனால் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கு கீழே இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்விட்ச் வேர்டை நான் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கனோ அதே மாதிரி ஸ்பேஸ் கொடுத்தும் கேபிட்டல் லெட்டர்லேயும் தான் நீங்கள் எழுதணும். ஃபைண்ட், FIND, ஃபைண்டுன்னு போட்டுக்கோங்க, ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க. டிவைன், DIVINE, டிவைன், ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க. மேஜிக், MAGIC, மேஜிக். பார்த்தீங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டர். இதே மாதிரியே வந்துட்டு எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே மறுபடியும் பண வரவிற்குண்டான ஒரு ஏஞ்சல் நம்பரை வந்து இங்கே எழுதிக்கணும். 199621 இப்போ நான் எப்படி தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். 1996214 அப்படின்ட்டுலாம் நீங்களாம் சொல்லவே கூடாது. தனித்தனியாக தான் வந்துட்டு சொல்லணும். இப்போ அதுக்கு கீழே இந்த ஸ்விட்ச் போர்டை வந்து எழுதிக்கோங்க. ஃப்ளாஷ், ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க. பிரிங், ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க. சர்ப்ரைஸ், ஒரு சின்ன கோடு. பக்கெட், ஒரு சின்ன கோடு. விண்ட்ஃபால், ஒரு சின்ன கோடு. போனஸ், ஒரு சின்ன கோடு. க்ளவுட்ஸ். ஃப்ளாஷ், பிரிங், சர்ப்ரைஸ், பக்கெட், விண்ட்ஃபால், போனஸ், க்ளவுட்ஸ். இவ்வளவே தாங்க. இது ஒரு முறை நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். அதே சமயத்தில் எப்போவெல்லாம் முடியுமோ அப்போவெல்லாம் இதை வந்து நீங்கள் பார்க்கணும். அடிக்கடி இந்த வேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லணும், இந்த நம்பரை வந்து சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். சரி, இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேப்பரில் வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்க. இந்த பேப்பரை வந்து ஏதாவது ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து மடங்காத மாதிரியும் கிளியாத மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா சின்னதாக லேமினேட் பண்ண வசதி கிடச்சிச்சின்னா கூட பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் உங்களுடைய பெட்ரூம் உங்களுடைய பார்வை அதிகமாக படக்கூடிய இடத்துல ஒட்டி வைக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணலாம். இல்லைனா நீங்கள் உங்களுடைய வேலட்லேயோ பர்ஸ்லேயோ வந்துட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அடிக்கடி நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது இந்த நம்பரையும் இந்த சுவிட்ச் வேர்டையும் வந்து பார்ப்போம். அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். வீட்டில் கண்ணாடி இருக்கு இல்லையா, மிரர், நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி, அதில் கூட இதை வந்து நீங்கள் ஒட்டி வச்சிடலாம். எப்போவெல்லாம் நம்ம தலை வர்றோமோ அந்த சமயத்துலலாம் இந்த சுவிட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் பார்ப்பதற்குண்டான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுடைய மொபைல் ஃபோன் கவர் இருக்குது இல்லையா, அந்த கவருக்குள்ளே கூட நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம். ஃபோன் நம்ம கையிலேயே தானே இருக்கும். அந்த சமயத்தில் இந்த நம்பரை நம்ம கவரை ஓப்பன் பண்ணி இந்த ஷீட் எடுத்து இந்த நம்பரையும் சுவிட்ச் வேர்டையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான, சீக்கிரமாக பலன் கொடுக்கக்கூடிய முறையினே சொல்லலாம். உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிறதும் மிரரில் ஒட்டி வைக்கிறதும் அதி அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். கண்ணாடி வச்சு நம்ம எதை பண்ணணும் அப்படின்னாலும் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், பண வரவு ஏற்படும். அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் உங்களுடைய மிரரில் வந்து இதை ஒட்டி வைக்கிறதோ இல்லை உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிறதையோ வந்துட்டு செய்யுங்க. எத்தனை நாள் இது எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெறுமனே வந்துட்டு பேப்பரில் எழுதி நீங்கள் ஒட்டி வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அது டேமேஜ் ஆகிற வரைக்கும் நீங்கள் இது மாதிரி வந்து வச்சுருக்கலாம். கவரில் போட்டு சேஃபாக வச்சுருக்கீங்க, லேமினேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை அப்படியே லைஃப் லாங் வந்து வச்சுக்கலாம். இந்த டேமேஜ் ஆன பேப்பர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு விளக்குலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி எரிச்சிட்டு இந்த சாம்பலை ஊதி விட்டுட்டு திரும்பவும் இதே சுவிட்ச் வேர்டையும் நம்பரையும் நீங்கள் மறுபடியும் எழுதி இதே போல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். வெறும் 2 நிமிஷம் தான் ஆகும் இது நம்ம வரைகிறதுக்கு. ஆனால் அதி அற்புதமான பண வரவை ஏற்படுத்தி தரும். நிறைய பேர் இதன் மூலமாக பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் நம்பிக்கையோட வீடியோ பார்த்து உடனேயுமே கூட செய்யுங்க. அற்புதமான பண வரவு ஏற்படுறத கண் கூட பார்ப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.